பண்பான தமிழ் மக்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் அமிர்தமதி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். எரிமலை ஆகிவிட்டதப்பா என் நெஞ்சம், தாங்க முடியவில்லை இந்த வேதனையை என்னால். தாய்க்கு பிள்ளை இல்லை என்கிறார்கள், எதையாவது சொல்லிவிட்டு போகட்டும், அந்த பிள்ளையையாவது ஒழுங்காக வளர்க்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. அதை சித்திரவதை செய்து சீரழிக்கிறார்கள். எப்படியப்பா சுமக்க முடியும் இந்த சோகச் சுமையை? சொல் சுந்தர், நீயே சொல். சுவையான செய்திகளை உன்னோடு தினம் தினம் பேசியிருக்கிறேன், இன்று உன்னையும் அழவைக்கும் செய்தியை பேசுகிறேனே என்று என் மீது வருத்தப்படாதே சகோதரா. சகிக்க முடியவில்லையடா இந்த கொடுமையை. என் இருதய சுமையை உன் கனிவான மொழியொன்றினால் மட்டுமே குறைக்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீயும் தோர்த்து விடுவாய், அப்படி நொந்து போயிருக்கிறேன் நான். அன்பா, அழாமல் பேசு. முதலில் விஷயத்தை சொல். அப்படி என்ன வராதது வந்துவிட்டது? வராதது வந்துவிடவில்லை, வழக்கமாக வஞ்சகர்கள் செய்யும் வேலைதான் இது. ஆனால் இது இதுவரை நடக்காத இடத்திலே நடந்துவிட்டது. மாமனார் வீட்டிலா? குடும்ப விஷயமில்லை சுந்தர், நான் பேசுவது கொந்தளிப்புக்கு குமரிவிட்ட கோர நிகழ்ச்சியடா இது. பிறகு யாராவது நண்பர்களிடம்? நண்பர்களா? சகோதரா, நண்பர்களை பற்றி தான் நாம் இருவரும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து பல நாளாகிறதே. நாசம் நடந்துவிட்டது, நடக்காத இடத்திலே நடந்துவிட்டது. புரியும்படி சொல், என்னையும் குழப்பாதே. திருடி விட்டார்கள். எதை? பணத்தையா? பணம் போனால் என்ன, அதை பற்றி நான் என்றைக்கடா இப்படி கவலைப்பட்டிருக்கிறேன். பிறகென்ன, குழந்தையின் முத்தாரமா? அது அந்த திருடனுக்கு தேவையில்லை போலும். பிறகு எதைத்தான் திருடினான் அந்த திருடன், அதை சொல். திருடன் பெயரை சொன்னால் நீ நம்ப மாட்டாய், நானும் நம்பவில்லை முதலில். இப்போதுதானப்பா உள்ளம் கொதிக்கிறது. மகனை பறிகொடுத்த தாயின் வயிறு கூட இப்படி எரியாதப்பா. சரிதான், இரத்த கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டாய். அதுதானப்பா என் கதை. கண்ணீர் குளமாகத்தான் மாறிவிட்டது என் வாழ்க்கை. நீ இப்போது சொல்ல போகிறாயா இல்லையா? கடைசியாக கேட்கிறேன், விவரத்தை சொல். என் எழுத்தை திருடிவிட்டார்கள். என்ன? யசோதரா காவியத்தை தழுவி ஒரு கற்பனை சித்திரம் அறிந்தேனே, தெரியுமா உனக்கு? ஆமாம், சொன்னாய். நான் படித்து பார்க்கவில்லை. அந்த கற்பனைக்கு தலைப்பு கூட சுகம் இங்கே என்று அமைத்திருந்தாய் அல்லவா? அதுதான் சகோதரா, சூதர்களால் களவாடப்பட்டு விட்டது. தலைப்புதானே? அல்ல அல்ல, தலைப்பை பற்றி அல்ல நான் பேசுவது. கருத்துக்களும் உரையாடல்களும் களவாடப்பட்டு விட்டன பாவிகளால். பதறாதே. நான் என்றைக்காவது இப்படி பதறி பார்த்திருக்கிறாயா? என் அன்பு உருவான தந்தையின் பிணத்தை பார்த்த போது கூட மரம் போலத்தானே நின்றேன். அழுதேனா? பதறினேனா சுந்தர்? உனக்கு தெரியுமே, என் இதயராணி இல்லறத்தின் விளக்கு. இமைகளை திறக்காமல் மூடி இறப்புலகம் ஏகிவிட்ட நேரத்தில் கூட வாய்விட்டு கதறவில்லை. நான் அமைதியாகத்தான் நின்றேன். பட்டம்பரமலை போல ஆனேன், தவிர பதறவில்லையே சகோதரா. இப்போது நான் பதறுகிறேன், துடிக்கிறேன். இதை நான் மறந்திட விரும்பவில்லை. கழுத்திலே அரிவாள் பாய்ந்திருந்தால் தலைவேறு முண்டம் வேறாக போயிருக்கும். இந்த அரிவாள் இருதயத்தை கொத்திவிட்டதடா என் சுந்தர். அலறுகிறேன். இந்த உலகத்தின் காதிலே விழட்டும் என்ற நினைப்பிலே கூவுகிறேன், கூச்சலிடுகிறேன். கூடாது, கோடை போல் அழக்கூடாது என்று நீ கூறுகிறாயா? என் ஒருவரின் கண்ணீர் அந்த பாதகர்களின் பாறாங்கல் மனத்தை கரைத்து பண்படுத்திவிடும் என்பதால் அல்ல நான் அழுவது. பழம் கிடைக்கும் அழுதால் என்று குழந்தை நினைக்கிறதே, அது போலவே. பலன் கிடைக்கும் அழுதால் என்று பாசாங்குக்காரி நினைப்பாளே, அது போலவே அல்ல நான் அழுவது. மண்டையை பிளந்தால் ரத்தம் தானே கொட்டுகிறது, அது போலத்தான் கண்ணீரும் கொட்டுகிறது. என் கண்ணீருக்கு சக்தி இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. நான் அழுகிறேன். இல்லை, அழும் நிலைக்கு ஆளாகப்பட்டு விட்டேன். மிகவும் புண்பட்டிருக்கிறாய். கொஞ்சம் நிம்மதியாக மௌனமாக இரு. முடியாது சுந்தர், என் இருதய பாரம் குறைய வேண்டும் என்றாவது பேசிக்கொண்டே இருக்கிறேன். பித்தன் என்று கூறுவாய், கூறிக்கொள், கவலை இல்லை. நானும் சேர்ந்து உன்னோடு அழுகிறேன். விஷயத்தையாவது புரியும்படி சொல். அதுதான் சொன்னேனே, யசோதரா காவியத்தை தழுவிய
சுகம் எங்கே என்று ஒரு கற்பனை காவியம் தீட்டினேன். அதிலே உள்ள என் உரையை நடைகளை தீவெட்டி கொள்ளையடித்து விட்டார்கள் தீயவர்கள். அந்த தீயவர்கள் தான் யார் என்று கேட்கிறேன், அதை சொல் முதலில். யசோதரா காவியத்தில் வரும் அமிர்தமதி என்ற அரசியை விட கொடியவர்களப்பா அந்த திருடர்கள். அமிர்தமதி? யசோதரா காவியம் நான் எதுவுமே படித்ததில்லை. நீ என்னிடம் வந்து உதாரணம் காட்டுகிறாய். யசோதரா காவியம் நீ படித்ததில்லை, ஐஞ்சிறு காப்பிய வரிசையிலே உள்ளதல்ல அந்த காவியம். அமந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் சமண சமய நூல் சுந்தர். அதிலே வரும் அமிர்தமதி என்ற பாத்திரத்திற்கும் என் எழுத்தை திருடிய எத்தர்களுக்கும் கொஞ்சமும் வித்தியாசமும் இல்லை. சுருங்க சொல்ல போனால் இந்த சம்பவத்துக்கும் யசோதரா காவியத்துக்கும் நிரம்பிய தொடர்பு உண்டு. சரி, அதையாவது புரியும்படி சொல். யசோதரன் அவந்தி நாட்டு மன்னன், அவனது பட்டத்து ராணி அமிர்தமதி. ராணியின் மனமறிந்து மகிழ்ச்சி அளிக்கும் மன்னன்தான் யசோதரன். சுந்தர ரூபன், சுகுமாரன், நாட்டுக்கு அதிபதி. அத்தகைய செங்கோலேந்திய சிற்றின்ப கூடாரத்தை அலங்கரிக்கக்கூடிய பாக்கியம் அந்த சிங்காரி அமிர்தமதிக்கு கிடைத்திருந்தது. மன்னவனின் மஞ்சத்து மயில் என்றால் சாதாரணமா? தாதிகள் உண்டு, தயவு கேட்டு நிற்க பல சேவகர்கள் உண்டு, தங்கம் கலந்த உணவை உண்டு, அங்க பூரிப்பு கொண்டு காதல் மிஞ்சிதே சேடி, காவலனை கூப்பிட்டு வாடி என்று அழைத்த கணமே அவர்கள் ஓடி ஆடி பாடி அரசனை அழைத்து வருவர். ஆனை மேல் அம்பாரியா, அணித்தேர் சவாரியா, பூனை ரோமத்தால் மிதியடியா, புலிப்பாலா புரவி கொம்பா, எது கேட்பினும் தருவர். அதற்கெனவே எடிபிடிகள் ஏராளமாக உளர். இந்த செல்வாக்கின் மத்தியிலே செல்ல நடை போடும் சேழிழையால் அந்த அமிர்தமதி. ஆஹா, பிரமாத வர்ணனை. சொல், இன்னும் சொல். தன் தோழன் சொல்ல வந்த சோக செய்தியை மறந்து காவியத்தின் சுவையிலே லயித்து விட்டதை சுந்தர் உணர்ந்தான். ஆகவே மீண்டும் காவியத்தை தொடர தூண்டினான். அழகி அமிர்தமதியும் அரசன் யசோதரனும் ஒரு நாள் அந்த புறத்தில் இன்ப கேளிக்கையில் ஈடுபட்டனர். ஓஹோ, ஒய்யாரமான கட்டமே இப்போதுதான் ஆரம்பம் போலும். சொல் சகோதரா, சொல். கட்டிற்காவியம் எழுதி முடித்தனர். கண் அயர்ந்தனர். சரிதான், சுருக்கமாக முடித்து விட்டாய். பிறகு காலையிலே எழுந்தனர், அவ்வளவுதானே? இல்லை இல்லை, அரசன் தூங்கும் சமயம் ராணி கண் விழித்தாள். ஆமாம், மலர் விழித்து கொண்டது. வண்டோ தூங்கிக் கொண்டிருந்தது. விழித்த சமயம் அந்த இரவில் ஒரு இனிய கானம் அவள் காதில் ஒலித்தது. சரி, கானம் வந்த பக்கம் கருத்தை செலுத்தினாள். அந்த கானம் எழுப்பியவனை கட்டி தழுவ வேண்டும் என்று துடித்தாள். ஐயோ! அப்புறம் மறுநாள் தன் தோழி குணவதியை அனுப்பினால் அர்த்தராத்திரியிலே பாடியவன் யார் என்று அறிந்து வர. தோழியும் போய் அவனை கண்டாள். இசை எழுப்பியவன் ஒரு யானை பாகன். அவன் எப்படிப்பட்ட அழகுடையவன் தெரியுமா? தோழி வாயிலாக கவிஞர் கூறுகிறார், கேள். நரம்புகள் விசித்த மெய்யன், நடையிர் கழுதனித்தோன், திரங்கிய விரலன் கையன், சிறுமுகன், சினவன், சீரிற்குரங்கினை எனையன், கூணன், குழிந்த புக்கழிந்த கண்ணன், இன்னும் பலவாறு அவனது விகாரங்களை வர்ணித்து அவன் மீது ஆசை வைப்பது தகாது என்று ராணியிடம் தோழி கூறுகிறாள். அமிர்தமதியோ அவன் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, அவனை அணைத்து மகிழத்தான் வேண்டும் என்று பறக்கிறாள். கனியிருப்ப காய் பறிக்கலாமா அம்மா? சகல அழகும் பொருந்திய அரசர் பெருந்தகையின் மனைவியாகிய நீங்கள் கேவலம் குரங்கை போன்ற ஒரு சாக்கடை மனிதனை கொஞ்சி குலவ விரும்பலாமா தாயே என்றெல்லாம் குணவதி தடுக்கிறார். ஆனால் அரசியோ, அவன் எப்படி இருந்தால் எனக்கென்ன? அவன் நல்ல இசைவாணன். அவன் அணைப்பிலேதான் சுகம் இருப்பதாக நான் உணர்கிறேன் என்று கூறியதோடு அந்த பாடல் கற்ற யானை பாகனையும் வலியை இழுத்து அணைத்து மகிழ்ந்தாள். நாளொரு மேனியாக அந்த நாய்க்காதல் வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் அரசனோ அவர்களது காதல் களியாட்டத்தை தூர நின்று பார்த்து விட்டான். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அரசன் எந்த காட்சியை கண்டான் தெரியுமா? வழக்கமாக யானைப்பாகனை சந்திக்க அமிர்தமதி அன்று சற்று தாமதமாக அவனிடம் வந்து விட்டாளாம். அதற்காக அந்த யானைப்பாகன் அட்டபங்கன் என்னும் பெயருடைய அந்த அவலட்சணம் அமிர்தமதியின் அழகு கரு கூந்தலை கையால் இழுத்து எரிந்து அவளை கீழே தள்ளி இரு கைகளாலும் நைய புடைத்து
ஏன் காலம் தாழ்த்தி வந்தாய் என்று கணம் கிளப்பி கேட்கிறான். கட்டளையிட்டால் காதம் யோசனை என்ற தூரம் ஓடி காரியம் மாற்றிவிடும் பணியாளர்களின் தலைவி, மண்டலாதிபதியின் மனைவி, ஒரு அழுகிய உடல் படைத்த யானை பாகன் தன்னை திட்டி அடிப்பதிலேயே சுகம் காண்கிறாள். அவள் மலர் பாதங்கள் அர்ச்சிக்க 1000 பேர் காத்திருப்பர். அவள் அந்த பாகனின் கால்களை கண்களில் ஒத்திக்கொண்டு காலம் தாழ்ந்தமைக்கு மன்னிப்பு கோருகிறாள். இதை கண்ட மன்னன் வெகுண்டான். தனக்கு தடையாக வந்த மன்னனுக்கு தந்திரமாக நஞ்சு கலந்து அவனையே தீர்த்து கட்டிவிட்டாள். அந்த பாகனின் பாட்டிலே சுகம் கண்ட பாதகி. அந்த பாதகிக்கு பெயர் அமிர்தமதி. இதுதான் சுந்தர் யசோதரா காவியத்தின் சுருக்கம். நன்றாயிருக்கிறது. சந்தனத்தை மறுத்து சாக்கடையிலே சுகம் கண்ட ராணியின் கதை நன்றாக இருக்கிறது. இந்த காவியத்திற்கு நீ சுகம் எங்கே என்று பெயர் வைத்தது மிகவும் பொருத்தம். இப்போது புரிகிறது என் எழுத்தை திருடியவர்க்கும் அந்த அமிர்தமதியும் குணத்தால் ஒருவரே என்பது. கேள் சுந்தர், பேச்சை மாற்ற வேறு பக்கம் திரும்பாதே. காவியத்தில் வரும் அமிர்தமதி அரசனை விட்டு யானை பாகனை தேடுகிறாள். அந்த விகாரியுடன் விபச்சாரமும் நடத்துகிறாள். நல்லது கசக்கிறது, நாசம் இனிக்கிறது அவளுக்கு. அவளைப் போலத்தான் என் எழுத்தையும் திருடியவருக்கும் தேன் கசக்கிறது. ஆமாம் சகோதரா, திருட்டுத்தனம் இனிக்கிறதாம். யார் என்றுதான் சொல்லேன். சொன்னால் நம்ப மாட்டாய். அவ்வளோ நல்லவராய் இருந்தார். யாரோ அவரை விஷமமாக்கி விட்டார்கள். ஐயோ, அவர்கள் வாழ மாட்டார்கள். மூளையை உருக்கிச் செய்த கற்பனைகளை உழைக்காமல் எடுத்து விழுங்கிவிட்ட எத்தர்கள் அதிக நாள் வாழ மாட்டார்கள். வியர்வை சொட்ட சொட்ட விழாவிலே வலி கொட்ட கொட்ட விழி மூடாமல் வேலை செய்த நான் உருவாக்கிய தழுவல் இலக்கியத்தை பாடுபடாமல் எடுத்து வாயிலே போட்டுக் கொண்டவர்கள் நல்லதொரு தீர்ப்பு கிடைக்காமல் போகாது. பேசாமல் இரு, அலட்டிக் கொள்ளாதே. என் நிலைமையிலே நீ இல்லை, அதனால் இப்படி சொல்கிறாயா? நானும் நீயும் ஒன்றுதானே, வேறு வேறா? அப்படியானால் இதற்கு என்னதான் வழி? அதையாவது சொல். இந்த அக்கிரமத்திற்கு அழிவே கிடையாதா? ஏன் கிடையாது? நீ சொன்னாயே கதை, அதிலே இருக்கிறது முடிவு. அமிர்தமதி தன் சுகம் எங்கே என்று தேடிக்கொண்டால் கணவனையும் கொன்றாள். ஆனால் அந்த அற்ப புத்திக்காரி காவியத்திலே களங்கம் நிறை அவலமான சின்னமாக ஆகிவிட்டாளே, அதை அந்த கைகாரியால் மாற்ற முடிந்ததா? அதே போல்தான் உன் எழுத்தை திருடியவர்களுக்கும் அவமான தோட்டத்திலே பூத்துவிட்ட எருக்கம் பூவாகி விடுவார்கள். பயப்படாதே சுந்தர், நீதான் எனக்கு ஆறுதல். கவலைப்படாதே. அந்த எழுத்து கொள்ளையர் யார்? அதை சொல். பிறகு சொல்கிறேன். இப்பொழுது என்னால் பேச முடியவில்லை. இப்படியாக இந்த கதையினை ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் வாசகர்கள் இந்த கதையினை முடிக்க வேண்டும் என்று முடித்துள்ளார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த கதையினை ஒரு முறைக்கு இருமுறை நன்கு வாசித்து பார்த்து இந்த கதைக்கான ஒரு முடிவினை நாம் தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.